Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. Once again, this video only for Kerala State, no betting, no gambling. 8/9/2024 சண்டே அக்ஷயா கம்பெனியோட செகண்ட் வீக் ஒரு சிறப்பான கெஸ்டிங் பார்த்துடலாம். லாஸ்ட் மந்த் செகண்ட் வீக் ரிசல்ட் வந்து 451 அண்ட் போன வாரம் ரிசல்ட் வந்து 803 வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு மார்க் பண்ணி நம்மளோட ஃபாலோயிங் கால்குலேஷனை பார்த்துலாம் வாங்க. லாஸ்ட் மந்த்து சண்டே அக்ஷயா செகண்ட் வீக் ரிசல்ட் வந்து 451. அதுக்கடுத்த வாரம் 782, 210. போன வாரம் 803. நேற்று ரிசல்ட் வந்து 385. இது நம்மளோட லாஸ்ட் மந்த்து மெயின் ரூட்டில் அதான் நம்பர் மார்க் பண்ணிடுவோம். 876 451க்கு ஒன் டே பிஃபோர் ரிசல்ட் சனிக்கிழமை ரிசல்ட்டு 876 ப்ளூ நம்பர் 432. இந்த 432ல் பிசி 32 ப்ளஸ் 20 30 நம்ம எடுப்போம் கால்குலேஷன் 20. இதில் 52 கிடைக்குது. -1ல் சொல்ல போனால் வந்து 29 19 இந்த கால்குலேஷனும் ஃபாலோ ஆகுது. 19 20 29 30 இந்த ரெண்டு கால்குலேஷனும் ஃபாலோ ஆகுது. இதில் வந்து நமக்கு 51 கிடைக்குது டேரெக்டு. இதில் வந்து நமக்கு ரிசல்ட் வந்து 451ன்னு டிசி 51 டேரெக்டாக கிடைக்குது. 451 நமக்கு டேரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது லாஸ்ட் மந்த்து. இந்த மெயின் ரூட்டில் வந்து நேற்று ரிசல்ட்டு 385 டூ நம்பர் 441. இப்போ 441ல் பிசி 41 எடுத்துக்கிறோம் ப்ளஸ் 19 இதில் நமக்கு 60. இந்த 60 வந்து இன்றைக்கி பிசியில் வந்ததுன்னா 960ன்னு ஒரு நம்பர் வரலாம். ரேசிங்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த 60 வந்து 70ன்னு வரலாம். இப்படி வந்ததுனால் 270 இந்த நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் 270 வந்து ஒரு பாக்ஸ் ட்ரை கூட பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளோட அதுக்கு அடுத்த வாரம் 782, அதுக்கு ஒரு நாள் முன்னாடி 720 ப்ளூ நம்பரு 331. 331ல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் பிசி 31 கண்டினியூவேஷன் 32 82ன்னு நமக்கு இங்கே ஃபாலோ ஆயிடுச்சு. 782 ரிசல்ட். ஓகே, இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா 41 டூ நம்பரோட பிசி வந்து 41. 31 32 41க்கு 42. இந்த 42 வந்து இன்றைக்கி 442ன்னு வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. 42 பிசியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. உங்கள் விஷயங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். அண்ட் இதுவே வந்து ரிவர்ஸ் ஆகி பவர் ஆனால் 174ன்னு வரலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்த வாரம் 210 ரிசல்ட்டு ஒரு நாள் முன்னாடி 652 டூ நம்பர் 213. 213ல் -3 கால்குலேஷன் தான் ஃபாலோ ஆகிருக்கு. 213 -3 210. 213ல் ஏபி வந்து 21 இருக்குது. ஏபி பாஸ் ஆகுது, டேரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது. நமக்கு இங்கே 44 இருக்குது. ஆல்ரெடி நம்ம 442 கொடுக்குறோம். ஏபியில் முடிந்தால் நீங்கள் வந்து ஒரு 44 ஏபியில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபியில் 44 இந்த ரூட்டு 210 இங்கே 21. -3 கால்குலேஷனில் நம்ம 441க்கு -3 இருக்கும்போது 438ன்னு வருது. 210 அந்த ரூட்டில் ஒரு சிங்கிள் ஷாட்டாக வந்து 438 நம்பர் வந்து மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து கடைசியாக போன வாரம் 803 ஒன் டே பிஃபோர் வந்து 595 டூ நம்பர் 151. 151லேருந்து எந்த நம்பருமே வந்து ரிசல்ட்டில் வந்து மேட்ச் ஆகலை. டோட்டலாக வந்து சென்டர் போர்டு 5, இங்கே வந்து 0 பவரில் வந்திருக்கு. நமக்கு வந்து அப்படி பார்த்தோம்னா கூட இங்கே வந்து இங்கே சென்டர் போர்டு 4, அதனால் வந்து பி போர்டில் ஒரு 9 லாஸ்ட் வீக் ரூட்டுப்படி வந்தால் லாஸ்ட்டு மந்த்து வந்து நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏ போர்டு வந்து மேட்ச் ஆகுது. 451க்கு 432 இருக்குது. அதனால் ஏ போர்டு 4, பி போர்டு 9, ஏ போர்டு 4 இப்படி எடுத்து மேட்ச் பண்ணால் கூட நமக்கு
442 கொடுத்துட்டோம். 493ன்னு ஒரு நம்பர் வரலாம். 493 அல்லது இந்த 442 வந்து 443 கூட ப்ளஸ் ஆகி வரலாம். கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிரித்து தனித்தனியாக பிரித்து கொடுக்குறது ஒரு போர்டாவது கிளியராக வந்து சிங்கிள் போர்டு ப்ளே பண்ணுறவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான். நெக்ஸ்ட்டு வந்து போன வாரத்தோட கெஸ்ஸிங்கில் வந்து நமக்கு 595ஓட க்ளூ நம்பர் வந்து 151, பிசி 51 எடுத்துக்கிறோம். +2 கால்குலேஷனில் 53 டேரெக்டாக 03ன்னு வந்துச்சு. ரிசல்ட் 803. நமக்கு அதே தான் இன்றைக்கி வந்து நேற்று ரிசல்ட் எடுக்கணுன்ற பிசி 41க்கு 43 தான் நம்ம வந்து 443 அல்லது 93 வரும்ன்ற மாதிரி கொடுத்துருக்குறோம். உங்கள் கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பார்த்து மேட்ச் பண்ணிக்கோங்க. எல்லா வாரத்தையும் மேட்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம க்ளூ நம்பரோட கண்டினியூஷன் பார்த்துருவோம். இதில் வந்து இன்றைக்கி 18 கால்குலேஷன் ஒன்று ஃபாலோ வாய்ப்பு இருக்குது. 441 க்ளூ நம்பரு பவர் பண்ணால் பிசி 496 + 22 நம்ம கால்குலேஷன் எடுப்போம். எப்பவுமே சண்டேக்கு எடுப்போம். அதில் வந்து 518 கிடைக்குது. அண்ட் லாஸ்ட் மந்த் இது மேட்ச் ஆயிருக்கான்னு பார்த்தா 876 432, பிசி பவர் பண்ண 487 + 22 509 தான் கிடைக்குது. ஆனால் வந்து ரிசல்ட்டு 451ன்னு வந்திருக்கு. இதை பாக்ஸ் பண்ணால் கூட 950 வரும். 451ன்ற மாதிரி வந்திருக்கு. அதனால் வந்து இந்த 496 + 22 518 போன வாரம் 151ஓட பிசி பவர் பண்ணால் 106 + 22 128 போன வாரம் மேட்ச் ஆகலை இந்த 22 கால்குலேஷனு. அதனால் வந்து க்ளூ நம்பரோட ஏபி 44, அதோட கண்டினியூஷன் 54. இதில் வந்து 354ன்னு ஒரு நம்பர் வரலாம். நெக்ஸ்ட்டு ஒரே நம்பரோட நம்ம கால்குலேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 496 நம்ம எடுத்தோம் இல்லையா, -18 கால்குலேஷன். -18 இன்றைக்கி ஃபாலோ வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து 478ன்னு வரலாம். நெக்ஸ்ட்டு டோட்டலாக வந்து எல்லா கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணிட்டோம். இதில் ஒரு 2 நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே க்ளூ நம்பர் 44 54 எடுத்துட்டோம். 41க்கு 43 ப்ளஸில் போயிட்டோம். மைனஸில் ஒரு வேளை மாறிச்சுன்னா இந்த 41க்கு 31 30 இந்த 2 நம்பர் வந்து ரிவர்ஸ் கண்டினியூஷனில் ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த 2 நம்பர் வந்து க்ரீனில் எழுதி கொடுக்குறேன். மட்டும் வந்து முடிந்தால் 731 30 வந்தால் 30ன்னு வந்தால் 230. ஓகே, டோட்டல் கெஸ்ஸிங் இவ்வளோ தான். இப்போ டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் மந்தோட ரூட்டில் மெயின் நம்பர் வந்து 960 270 வந்து முடிந்தால் பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து அடுத்து 493 443 442 174 354 478 731 அது வந்து 230. டோட்டல் கெஸ்ஸிங்கு. இதில் வந்து ஸ்ட்ராங் நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எப்போதும் நம்ம டோட்டல் கெஸ்ஸிங் எல்லாம் மேட்ச் பண்ணிட்டு முக்கியமான நம்பர் மட்டும் பிரித்து கொடுப்பேன். ஏன்னா வந்து லிமிட்டாக விளாட்றதுக்காண்டி தான். இதில் வந்து உங்களுக்கு எந்த நம்பர் மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் தயவுசெய்து எடுத்து விளாடுங்க. டோட்டல் நம்பர்ஸ் விளையாட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கெஸ்ஸிங்கில் வர எல்லாத்தையும் எடுக்கிறோம். உங்களுக்கு இந்த நம்பர் இன்றைக்கி மேட்ச் ஆகிற மாதிரினா அதை மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணாலும் போதும். தேவையில்லாமல் நிறையா ப்ளே பண்ணி மணி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்ட்ராங் நம்பர்ஸில் இது 960 வந்து 451 வந்து மெயின் ரூட்டு. அதுக்கடுத்து 442 493 நெக்ஸ்ட்டு 731 270. இந்த 5 நம்பர் தான் எனக்கு ஸ்ட்ராங்காக வருது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிசியில் 42 74 60 60
60 70 இந்த 4 செட்டு வந்து பிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். 42 74 60 70. ஓகே, ஏ போர்டு நம்ம ஃபஸ்ட்டே சுட்டோம். 4, பி போர்டு 9. ஒருவேளை சி போர்டு இன்றைக்கி 3ன்னு வந்ததுன்னா இந்த 493ன்ற ஒரு நம்பர் வந்து இன்றைக்கி வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்க மாதிரி இருக்குது. பார்த்து லிமிட் அப்ளை பண்ணுங்கள். பிசியில் இந்த 42 74 எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் விஷயங்கள் எப்படி வருதுன்னு பார்த்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். நாளைக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.